Hi friends, welcome to Balachandar Online. I am Bhuneshwari from Bhuna Infotech. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாஸ்ட்ரா யூனிவர்சிட்டி ரேங்க் லிஸ்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கு சாய்ஸ் ஃபில் எப்படி பண்ணணும், என்னென்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். sastra.edu வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஹோம் வந்திருக்கும். சாஸ்ட்ரா ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணுங்க. இன்ஜினியரிங் ரேங்க் லிஸ்ட் மெயின் கேம்பஸ் அப்படின்னு இருக்கும். கவுன்சிலிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ ரேங்க் லிஸ்ட் கிளிக் பண்ணுங்க. உங்களோட அப்ளிகேஷன் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு சைன்இன் கொடுங்க. உங்களோட டேஷ்போர்ட் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். டேஷ்போர்ட் பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், அப்ளிகேட் நேம், டேட் ஆஃப் பர்த் அண்ட் +2 அக்ரிகேட்டில் நீங்கள் எடுத்த மார்க், JW மெயின் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா அதோட ஸ்கோர், டீட்டெயில் ஃபில் பண்ணியிருப்பீங்க ஏற்கனவே, அது எல்லாமே இருக்கும். அதன் பேசிஸில் உங்களுக்கு சாஸ்ட்ரா யூனிவர்சிட்டிலேருந்து ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரீம் 1 ரேங்க் அண்ட் ஸ்ட்ரீம் 2 ரேங்க் அப்படின்னு இருக்கும். ஸ்ட்ரீம் 1 ரேங்க் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் JW மெயின் அண்ட் +2 மார்க்ஸ், அண்ட் ஸ்ட்ரீம் 2 ரேங்க் அப்படிங்கிறது +2 மார்க்கில் உள்ள டீட்டெயில்ஸ் மட்டும். ஏஆருங்கிறது ஆல் இண்டியா ரேங்க், TNRங்கிறது தமிழ்நாடு ரேங்க், அண்ட் TNJRங்கிறது தஞ்சாவூர் ரேங்க், அண்ட் TRY அப்படிங்கிறது திருச்சி ரேங்க். இப்போது நம்ம ஏற்கனவே ஃபில் பண்ணியிருந்தபடி தான் இந்த ரேங்க் வரும். அதில் கோட்டாவில் கேட்டிருப்பாங்க, தமிழ்நாடு கோட்டாப்படியா அல்லது TNJR கோட்டாப்படியோ நீங்கள் ஃபில் பண்ணுறீங்களான்னு கேட்டிருப்பாங்க. அதன்படி நம்மளுக்கு இங்கே மேலே வந்திருக்கும். கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா ரேங்க்கில் 1055 சீரியல் நம்பரில் இருக்காங்க. தஞ்சாவூர் ரேங்க் 17ல் இருக்காங்க. தமிழ்நாடு ரேங்க் படி 408 சீரியல் நம்பரில் இருக்காங்க. அதே போல் +2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க்கில் 7989 இருக்காங்க. தஞ்சாவூரில் 3090 இருக்காங்க. TNJRல 265 இருக்காங்க. +2 ரேங்க் பட்டியலில் ஸ்ட்ரீம் 1ல் தான் இவங்களுக்கு கம்மியான ரேங்க் கிடச்சிருக்கு. ஈஸியாக அலாட் பண்ணுற மாதிரியான ரேங்க் கிடச்சிருக்கு. ஸோ இவங்க எந்த சூஸ் பண்ணுற சாய்ஸஸ், என்னென்ன பிரான்ச் வேணுங்கிறத எப்படி சூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். சாய்ஸ் ஆஃப் பிரான்ச்சஸ் கிளிக் பண்ணுங்கள். 17th ஆகஸ்ட் வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு. இப்போ சாய்ஸ் ஆஃப் பிரான்ச்சஸ் வந்துடும். லெஃப்ட் சைடில் லிஸ்ட் ஆஃப் பிரான்ச்சஸ் அவைலபிலிட்டி இருக்கும். ரைட் சைடில் நம்ம என்னென்ன சாய்ஸ் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறோமோ அந்த டீட்டெயில்ஸை நம்ம கிளிக் பண்ணணும். ரீஆர்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லெஃப்டில் இருக்கிற லிஸ்ட் ஆஃப் பிரான்ச்சஸை நம்ம ரைட் சைடுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் படி கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும், லெஃப்ட் டு ரைட். அண்ட் தென் டாப் டு பாட்டம் யூஸ் ட்ராக் பண்ணி டாப் டு பாட்டம்க்கு நம்மளோட சாய்ஸை ரீஅரேஞ்ச் பண்ண முடியும். சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த சப்ஜெக்டில் படிக்க விருப்பம் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அந்த ஃபஸ்ட்டு 3 சாய்ஸஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நான் இதை படித்தே ஆகணும் அப்படிங்கிற பிரான்ச்சஸாக பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்கள் அது கிடைக்கல அப்படின்னா அடுத்தது படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பிரான்ச்சஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிரான்ச்சஸ் உங்களுக்கு சாஸ்ட்ரா யூனிவர்சிட்டிலேருந்து அலாட் பண்ணும்போது நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு 3 சாய்ஸஸ் அலாட் பண்ணியிருக்கீங்களோ அதை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் இருக்கும். அது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு சாய்ஸ் லைட் ப்ராசஸிங் மூலமாக போய்க்கலாம். அதான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ இந்த சாய்ஸஸ் எப்படி சூஸ் பண்ணி சேவ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 10 சாய்ஸஸ் வரைக்குமே உங்களுக்கு விருப்பமான பாடம் உங்களோட மார்க் பேசிஸில் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். பிரான்ச்சஸ் எல்லாமே 1 by 1 வரிசையாக போடணும். லெஃப்ட்லேருந்து எல்லாத்தையும் இதில் ரைட் சைடுக்கு படி நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக ரைட் சைடு வந்துடும். ரைட் சைடு வந்தோன்னா ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள், நம்ம கரெக்டாக ஆர்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோமான்னு. அப்படி அரேஞ்ச் பண்ணலாம், எனக்கு இதை நான் ஏரோஸ்பேஸுக்கு முன்னாடி வைக்கணும், ரொபாட்டிக்ஸ் தேர்ட் ப்ளேஸில் வைக்கணும்னா நீங்கள் டாப் டு பாட்டம் ட்ராக் பண்ணி அப்வர்டு ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாய்ஸஸ் மூவ் ஆகும். மூவ் பண்ணி உங்களோட சாய்ஸ் எந்த இடத்துல வைக்கணுமோ நீங்கள் அந்த இடத்துல
எடுத்துக்கொள்ளலாம். இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சாய்ஸ் வந்து 18th சாய்ஸில் இருக்குது. அதை நான் வந்து 3rd சாய்ஸாக ப்ரிஃபர் பண்ணுறேன். அண்ட் தென் ரொபாட்டிக்ஸ் 3rd ப்ளேஸில் கொண்டு போய் வைக்கிறேன். அதுபோல் ட்ராக் பண்ணுங்கள். அந்த சாய்ஸை வந்து செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி எந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணி விரும்புகிறீங்களோ அந்த இடத்துல கிளிக் வந்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ப்ளேஸ் ஆகும். இதே போல் சாய்ஸ் எல்லாத்தையுமே 1 by 1 நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். டாப் டு பாட்டம் மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிவிட்டு எல்லாமே ஓகே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சேவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். உங்களோட மார்க் பேசிஸ்லையும் ரேங்க் அடிப்படையிலையும் உங்களுக்கு சாய்ஸ் வந்து ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் படியும் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் இருக்கும். அதுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக தான் ஒரு ஊக்கம் கிடைக்கும் அடுத்தடுத்த வீடியோவை சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோவை மறக்காமல் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.